எல்லாத்துக்கும் வணக்கம் நமஸ்கார். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது அன்பு நண்பன் மாட்டி எஸ்கே. ஹலோ கைஸ். ஸோ இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கும் பார்த்தீங்கன்னா நேத்ரன் ப்ரோக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 1-on-1 மேட்ச் வந்து நடக்க போகுது. ஸோ இந்த நேத்ரன் ப்ரோ யாருன்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக நீங்கள் ஷார்ட்ஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சிவப்பு கலரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆங்கிரி பேர்டு போட்டு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வாய்ஸ் கூப்பிட்டாரு பார்த்தீங்களா, இவர் தான் பார்த்தீங்கன்னா ஜெயில் பேர்டு நேத்ரன். ஸோ ஒரு பயங்கரமான பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பிளேயர், சப்ஸ்கிரைபர்லாம் பார்த்தீங்கன்னா 1 lakh மேலே வச்சிருக்காரு. ஸோ இவரோட பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 1-0 தான் போட போகிறோம். ஸோ யார் வந்து ஜெயிக்க போறான்னு வந்து தெரியல. அதுக்கு முன்னாடி நம்ம நேத்ரன் ப்ரோ இன்வைட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அவரோட கருத்துக்களை வந்து தெரிவிப்போம் ஃபர்ஸ்ட். ஸோ நேத்ரன் ப்ரோ பார்த்தீங்கன்னா இன்வைட் பண்ணியாச்சு. ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா வந்து வந்துட்டாரு, தலைவர் பார்த்தீங்கன்னா வந்துட்டாரு, பயங்கரமாக பார்த்தீங்கன்னா என்ட்ரி கொடுத்து வராரு. ஸோ தலைவர் பார்த்தீங்கன்னா வந்துட்டாரு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட வந்து பேசலாம். ஸோ நேத்ரன் ப்ரோவை பற்றி நம்ம 1-1 போகிறத பற்றி. ஸோ நேத்ரன் ப்ரோ சொல்லுங்க, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 1-on-1 வந்து விளையாட போகிறோம். ஸோ உங்களோட கருத்துக்களை வந்து சொல்லுங்க. நம்ம இப்போ மார்க் எஸ்கே ப்ரோ கூட இருக்கிறோம். இன்னைக்கு ஒரு ஃப்ரெண்ட்லி மேட்ச் போட போகிறோம், ஓகேங்களா? ஸோ நாளைய வாரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து அவர் பார்த்தீங்கன்னா வந்து முடிச்சிட்டாரு. ஸோ இன்னி பார்த்தீங்கன்னா வந்து ரூம் இது வந்து பார்த்தீங்கன்னா அவரும் கிரியேட் பண்ணிடுவார். ஸோ நாங்களும் பார்த்தீங்கன்னா வந்து போயிடுவோம். ஸோ மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 1-on-1, அதுவும் பார்த்தீங்கன்னா 1-tap மேட்ச் தான். இந்த 1-tap மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா வந்து யார் ஜெயிக்க போகிறான்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவருக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஸோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம அவரை வந்து தோக்கடிக்க பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுவோம். முதல்ல பார்த்தீங்கன்னா மங்களகரமாக பார்த்தீங்கன்னா பீ கொடுத்துருக்கானுங்க. ஸோ அதுவும் 1-tap எந்த கண்ணு வச்சிருக்கான்னு பாருங்களேன், M590. ஸோ அவர் ஒரு லெஜெண்டு, அதனால் பார்த்தீங்கன்னா இந்த கண்ணை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா விளையாடுவார். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா அவ்வளோக்கா விளையாட தெரியாது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து டெசர்ட்டிக்கில் வச்சு விளையாடுவோம். ஸோ இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஒரு சீனுக்கு வந்து வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து சைடில் போய்கிட்டு இருக்கேன். ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா ஏறி வராரு பயங்கரமாக. உண்மையாகவே சொல்ல போகணும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பயங்கரமான பிளேயர். ஸோ செம மூமெண்ட் கொடுத்து பார்த்தீங்கன்னா விளையாண்டாரு. ஸோ நம்மளும் பார்த்தீங்கன்னா வந்து என்னென்னமோ ட்ரை பண்ணுறோம். ஸோ நம்மளுக்கும் பார்த்தீங்கன்னா எச்சர் அடிக்க ட்ரை பண்ணுறோம், ஆனால் ஒன்றும் உழுக மாட்டேது. ஸோ அவரும் வந்து ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு என்ன எப்படி தோணுச்சுன்னா வந்து அவர் எனக்கு விட்டு கொடுக்குறாரு போல அப்படின்ற பார்த்தீங்கன்னா எனக்கு முதல் தோணுச்சு. ஆனால் அப்படி இல்லை, அதுக்கப்புறம் பார்த்தா தான் தெரியுது. ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா அடிக்க ட்ரை பண்ணுறாரு. ஸோ அவளுக்கும் பார்த்தீங்கன்னா ஹெட்டு உழுகலை, ஒரு தரமாக போய்கிட்டு இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா குருட்டாம்போக்கில் பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா டெசர்ட்டிக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 1-tap வந்து வச்சிருவேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ முதல் ரவுண்டு பார்த்தீங்கன்னா அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா விக்டரி வந்து போட்டாச்சு. ஸோ அதுக்கப்புறம் 2வது ரவுண்டும் பார்த்தீங்கன்னா வந்து எங்கே கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் சைடில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா M590 வந்து நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இதை வந்து கீழே போட்டுட்டு பார்த்தீங்கன்னா டபுள் பேரில் வந்து எடுத்துட்டோம். ஸோ இந்த 2 டபுள் பேரில் வச்சு பார்த்தீங்கன்னா எச்சர் அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஏறி போவேன். ஸோ அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஈஸியாக அடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சி தான் போவேன். ஆனால் இங்கே தான் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மிஸ்டேக்கே நடக்கும். 2 பேத்துக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா மாற்றி சுட்டுக்கிட்டு இருப்போம். ஸோ அவர் சொல்கிறதும் படல, ஏன் சொல்கிறதும் படல, பார்த்தீங்கன்னா எப்போ தாண்டா ஹெட்டு விழுகும் அப்படின்ற மாதிரி தான் நினச்சிக்கிட்டு இருப்பேன். ஆனால் லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இடத்துல வந்து ஹெட்டை காட்டுவேன், வந்து தலையை பார்த்தீங்கன்னா கிழிச்சிருவார். ஸோ இது பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கவே இல்லை இந்த அடியை பார்த்து. ஸோ இப்போவே பார்த்தீங்கன்னா வந்து தலைவர் பார்த்தீங்கன்னா டஃப் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ வந்து நம்ம வந்து அவர் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் எடுக்க விட்டோன்னு பார்த்தீங்க வச்சுக்கோங்களேன், நம்மளை பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து தோக்கடிச்சிருவாரு. ஸோ நம்ம வந்து முயற்சி வந்து விடக்கூடாது. நம்மளும் பார்த்தீங்கன்னா ப்ரோ பிளேயர் தான் ஒரு காலத்தில். ஸோ நம்ம என்ன தான் வந்து இவ்வளோ நாளாக விளையாடாமல் இருந்தாலுமே ஸோ நம்மளும் பார்த்தீங்கன்னா வந்து பழைய ஸ்கில் பார்த்தீங்கன்னா விட்டு போடல. நம்மளும் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா 1-tapல அடித்தோம். ஸோ அதே ஒரு நினப்போட பார்த்தீங்கன்னா வந்து வெறி கொண்டு பார்த்தீங்கன்னா அவர் அடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமாக பார்த்தீங்கன்னா ஏறுவேன். ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ புஷ் பண்ண முடியுமோ அவ்வளோ வந்து புஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து ஹெட்ஷாட் அடிக்க வந்து ட்ரை பண்ணுவார். லைட்டாக பார்த்தீங்கன்னா கேப் போடுவேன், முடிச்சு விட்ருவார். அடிக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து ஜம்பிங் ஷாட்லேயே பார்த்தீங்கன்னா வந்து முடிச்சு விட்ருவார். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 4வது ரவுண்டு பார்த்தீங்கன்னா ஹேங்கரில் கொடுத்துருப்பானுங்க. ஸோ இந்த ஒரு ரவுண்டு பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் ஜெயிச்சிடணும். ஸோ எப்படியுமே அவர் வின் பண்ணுறாருன்னா ஸோ நம்மளும் அவருக்கு ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா வின் பண்ணி வரணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து சமமாக பார்த்தீங்கன்னா வந்து மேட்ச் பார்த்தீங்கன்னா விறுவிறுப்பாக போகும். வாய்ஸில் எதுவும் திக்னஸ் இருந்துச்சுன்னா வந்து மன்னிச்சுக்கோங்க. ஸோ வீடியோ அப்படி இப்படி இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி மட்டும் பாருங்கள். ஸோ இந்த ஒரு ரவுண்டு பார்த்தீங்கன்னா ஸோ அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக ரஷ் பண்ணுவோம். ஆனால் இந்த தடவை பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கைவசம் வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஸோ நம்மளுக்கு நல்ல காலம். அதாவது பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சும்மா ட்ராக் தான் பண்ணுவேன். அது பார்த்தீங்கன்னா வந்து ஹெட்ஷாட் விழுந்துடும், ஆனால் வந்து சாகலை. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து டபுள் பேரில் வந்து சுத்தப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டெசர்ட்டிக்கில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஏற்றுவேன். ஆனால் பார்த்தீங்கன்னா குருட்டாம்போக்கில் பார்த்தீங்கன்னா கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரவுண்டு பார்த்தீங்கன்னா வின் பண்ணுவேன். மேட்ச் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று விட்டு கொடுக்காம பார்த்தீங்கன்னா வந்து நொறுக்கலாக பார்த்தீங்கன்னா வந்து மேட்ச் போய்கிட்டு இருக்கு. ஸோ 2-2 போய்கிட்டு இருக்கா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து 5வது ரவுண்டு. ஸோ 5வது ரவுண்டு எங்கே கொடுக்குறான்னு பார்த்தீங்கன்னா வந்து கேப்டன் வந்து கொடுக்குறானுங்க. கேப்டனை பொறுத்தவரை வந்து ஸ்ட்ரைட் ரோட்டில் தான் வருவோம். ஸோ ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா அவர் போயிட்டு பார்த்தீங்கன்னா 1-tap படிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான் போவேன். ஸோ ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா வந்து பறந்து பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் கொடுக்குறாரு. ஒரு செகண்ட் லைட்டாக நின்றாலுமே பார்த்தீங்கன்னா வந்து முடிஞ்சு என் தலை பார்த்தீங்கன்னா தெரிச்சிடும். ஸோ அந்த ஒரு நிலைமையில தான் வந்து இது பண்ணிட்டு இருப்பேன். ஏன்னா வந்து நம்மளும் பார்த்தீங்கன்னா M590 அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மேட்ச் பார்த்தா ட்ரை பண்ணுவேன். ஸோ இந்த ஒரு கண்ணில் வந்து ஆனால் அவனுக்கு ஹெட்ஷாட் வராது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா டபுள் பேரில் ட்ரை பண்ணுவேன். ஸோ ஒன்றுமே உழுகாது. ஆனால் இந்த ஒரு மேட்ச் பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாது அதே செகண்டில் பார்த்தீங்கன்னா. சொன்ன மாதிரியே பார்த்தா நின்ற சாக்கிலேயே பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாருங்களா. ஸோ இந்த மிஸ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பண்ணக்கூடாது. ஏன்னா அவர் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான யூடியூபர். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தோக்கடிக்கணுன்ற ஒரு வெறியில் தான் விளையாண்டுக்கிட்டு இருந்தேன். ஸோ 6வது ரவுண்டு பார்த்தீங்கன்னா சிப்பியார்டில்
ஸ்கோரில் வந்து கொடுத்துருந்தானுங்க. ஸோ நேரத்தில் வீணடிக்காமல் பார்த்தீங்கன்னா நானும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டேப் பிடிக்கிறதுக்காக வந்து ஸ்ட்ரைட்டாக போகிறேன். ஸோ இந்த ஒரு ரவுண்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு எஸ்ஸவா வரும்னு நான் நினச்சி பார்க்கவே இல்லை. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இடத்துல ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் பண்ணார். ஸோ அந்த ஒரு மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஒரு ரவுண்டு பார்த்தா வின் பண்ணி கொடுக்கணும் அவருக்கு தெரியவே தெரியாது. ஸோ டக்குன்னு வேகமாக வந்து க்ளோவால் போட்டு பார்த்தோன்னா இந்த ஒரு இடத்துல பெரிய மிஸ்டேக் என்னன்னா, ஸோ அவர் ஓப்பனில் வந்தது தான். ஸோ அந்த ஓப்பனில் வந்து பார்த்தா நம்மளுக்கு எஸ்ஸவா போயிடும். ஸோ டக்குன்னு ஒரு ட்ராக் பண்ணுவேன், டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹெட்ஷாட் விழுந்துடும். ஸோ இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா வந்து மேட்ச் ரொம்பவே சூடு பிடிக்கும். இந்த 3-3 போது பார்த்தீங்களா. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பாயிண்ட் ஸ்கோரே மாறும். அதாவது 3-3 இருந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா வந்து மொத்த ஸ்கோரும் பார்த்தீங்கன்னா மாறும். நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக விட்டது தான் என்னோட பார்த்தீங்கன்னா பெரிய மிஸ்டேக்காக மாறும். போகிற போக்கில் பார்த்தீங்கன்னா வந்து கிளாக் டவர் நம்மளுக்கு கொஞ்சம் எஸ்ஸாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் வந்து போவேன். ஸோ ஈஸியாக வந்து ஹெட்ஷாட் அடிச்சிடலாம். ஸோ நம்மளோட காலண்டா கபிலா அப்படின்னு நினச்சி போனேன். ஆனால் எனக்கு நடந்ததே வேறு. ஸோ நான் வேகமாக அடிக்கலான்னு பார்த்தா அவர் பார்த்தீங்கன்னா வந்து ஈஸியாக பார்த்தீங்கன்னா என் மண்டையை பார்த்தீங்கன்னா கழட்டியே விடுவார். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து சுத்தமாக எதிர்பார்க்கல. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதுக்கப்புறம் கம்பேக் கொடுத்து வந்துடலாம் அப்படின்னு தான் நினப்பேன். ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா வந்து பயங்கரமான கம்பேக் கொடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக வந்து அடிப்பார். ஸோ இந்த ஒரு ரவுண்டு பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரி. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா அவரோட இடத்துக்கு வந்து வராமல் பார்த்தீங்கன்னா அவர் நம்ம இடத்துக்கு கூப்பிட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஹெட்ஷாட் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டா அவரும் பார்த்தீங்கன்னா புயல் வேகத்தில் பார்த்தீங்கன்னா வராரு அடிக்கிறதுக்காக. ஸோ நானும் பார்த்தீங்கன்னா வந்து கூப்பிட்டு இவரை வச்சு செஞ்சிடலாம் அப்படின்னு நினச்சி தான் வந்து கூப்பிடுவேன். ஆனால் இங்கே நடந்ததே சுத்தமாக வேறு. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா வந்து ஈஸியாக அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லைட்டாக ட்ராக் பண்ணுவேன். சுத்தமாக பார்த்தீங்கன்னா விழுகாது. அவரும் பார்த்தீங்கன்னா லைட்டாக ட்ராக் பண்ணுவார். ஸோ 2 பேத்துக்கும் பார்த்தீங்கன்னா வந்து உழப்பிக்கிட்டு தான் நிற்போம். ஆனால் ஒரு நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா வந்து லைட்டாக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தப்பு பண்ணக்கூடாதுன்னு நினச்சிடுவோம். அந்த ஒரு தப்பே பார்த்தீங்கன்னா பண்ணிடுவேன். ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்படி வந்து ஜம்ப் பண்ணுவேன் பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாரு டப்புன்னு. ஆனால் இந்த ஹெட்டை பார்த்தீங்கன்னா வந்து நான் சுத்தமாக வந்து எதிர்பார்க்கல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கட்டரை ஸ்டோரை கொடுத்துருவானுங்க. ஸோ 3-5 பார்த்தீங்கன்னா வந்து மேட்ச் பார்த்தீங்கன்னா சுட பார்த்தீங்கன்னா வந்து பொங்கல் மாதிரி போய்கிட்டு இருக்கோம். ஸோ நம்மளும் பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் வின் பண்ணணும், அவர் கம்பேக் கொடுத்து அவர் கிட்டையாச்சும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுவேன். ஆனால் இந்த ஒரு மேட்சும் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா எஸ்ஸவா வந்து அமையல நான் எதிர்பார்க்கவே மாட்டேன். ஏன்னா இந்த ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா மாற்றி பார்த்தீங்கன்னா ஹெட்ஷாட் அடிக்கிட்டு இருப்போம். ஸோ 2 பேத்துக்கும் பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோக்கா அக்யூரசி கிடைக்கல. ஆனால் இந்த ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஏன் மிஸ்டேக் ஒன்று பண்ணிடுவேன். ஸோ ட்ராக் அடிப்பேன் வந்து ஒன் டேப் புழுகலை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப ட்ராக் அடிப்பேன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா தெரியாமல் பார்த்தீங்கன்னா வந்து செட்டிங்ஸை தொட்டுருவேன். ஸோ அந்த செட்டிங்ஸை தொடும்போது பார்த்தீங்கன்னா சின்னதாக பார்த்தீங்கன்னா உட்காந்துருவேன். ஸோ அந்த ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா வந்து ஈஸியாக பார்த்தீங்கன்னா நம்மளால் பார்த்தீங்கன்னா அடிச்சிருவார். ஸோ இதுக்கப்புறம் என்னடா வந்து 7-3 தான் தூக்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஜெயிக்க முடியாது அப்படின்னு தான் நினைப்பேன். ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா எங்கிட்ட இருந்து ஒரு பவர் வந்துச்சுன்னு தெரில. ஸோ நான் பார்த்தீங்கன்னா வந்து எப்படி அடிப்பேனே தெரியாது. எல்லாமே குருட்டா பாக்ஸ் ஷாட்டு தான். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வரிசையாக 3 ரவுண்டு எப்படி அடிப்பேனே தெரியாது. ஏதோ அதிர்ஷ்டத்தினால பார்த்தீங்கன்னா வந்து 6-6ன்னு பார்த்தீங்கன்னா வந்து மேட்சுமே கொண்டாந்துடுவேன். ஸோ கடைசியும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட்ஷாட் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து 6-6 அப்படின்னு தான் வந்துடும். ஸோ கடைசியில் பார்த்தீங்கன்னா 7ஆம் ரவுண்டு. ஸோ இந்த ஒரு கடைசி ரவுண்டில் பார்த்தீங்கன்னா வந்து யார் வந்து வின் பண்ண போகிறோம். இந்த ஒரு கொஸ்டினுக்கான பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ 7ஆம் ரவுண்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 பேருமே பார்த்தீங்கன்னா வந்து சண்டை போட மாட்டோம். ஸோ நான் வந்து பெரிய பிளேயரா இல்லை நீ வந்து பெரிய பிளேயரான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கான்ட்ரவர்சி மாதிரி வந்துடும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா வந்து 6-6ன்னு ஸோ நாங்கள் 2 பேருமே பார்த்தீங்கன்னா வந்து சமமான பிளேயர்ஸ் தான். என்ன இந்த ஒரு இடத்துல நான் முந்திட்டு எலிமெண்ட் போகலான்னு பார்த்தா ஸோ அவர் பார்த்தீங்கன்னா முந்திட்டு போயிட்டு எலிமெண்ட் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மேட்ச் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு போயா பார்த்தீங்கன்னா விட்டு கொடுத்துருவாரு. ஸோ இந்த ஒரு மேட்ச்சில் வின் பண்ணது பார்த்தீங்கன்னா வந்து அவர் தான் சொல்ல போனால். ஸோ அவர் தான் பார்த்தீங்கன்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா 6 ரவுண்டு வின் பண்ணார். ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நானும் 6 ரவுண்டு வின் பண்ணேன். ஸோ அவர் தான் பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டு பிளேயரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளும் பார்த்தீங்கன்னா நம்ம முடிஞ்ச அளவு நம்ம திறமையை வந்து காமிச்சோம். ஒரு பெஸ்ட்டான பிளேயரோட வந்து நான் வந்து ஒன்று சொல்லாண்டுக்கு பார்த்தா எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது. ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா லாபிலையும் நாங்கள் கொஞ்சம் நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நாங்களும் பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் போயிடுவோம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து பல யூடியூபர்ஸோட பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒன்று வந்து விளாட போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஐடி கலெக்ஷனும் போட போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெல் ஐக்கனை மட்டும் ஆன் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே, டாடா, பை காய்ஸ்.